ஓகே, நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நாம் நம்முடைய வேத வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கும் நாம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே நாம் ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். நம்முடைய வேத வசனத்தை வாசிப்பது, அதுதான் தலைப்பு. நம்முடைய வேத வசனத்தை வாசிப்பது. சரி, இப்போ நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. ஓகே, சரி. அப்போ நம்ம எல்லாரும் பைபிள் வாசிக்கணுமா கூடாதா? சொல்லுங்க. வாசிக்கணும். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். வாசிக்கணும். சிலர் என்ன தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் பைபிளே வாசிக்க கூடாது அப்படின்னு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற மாதிரி அவங்க நினைச்சிருக்கிறாங்க. நான் எந்த பிரசங்கத்திலையும் பைபிள் வாசிக்க கூடாதுன்னு என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, தவறான அணுகுமுறையில் பைபிளை என்ன பண்ணக்கூடாது, வாசிக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இவங்க எதை பிடிச்சிக்கிட்டாங்க? தவறான அணுகுற முறைன்றதை விட்டுட்டு எதை பிடிச்சிக்கிட்டாங்க? பாஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு, பைபிள் வாசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ நல்லா எல்லாரும் கேட்டுக்கோங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எதை வாசிக்கணும்? பைபிளை வாசிக்கணும். இப்போ நான் ஒரு சில கேள்விகளை உங்களுக்கு நான் வைக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பைபிள் வாசிக்கிறோமா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்க போறேன். எல்லாம் ரெடியா டெஸ்ட்டுக்கு? சரி, எல்லாரும் பைபிள் எடுத்து மார்க்கு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க்கு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இல்லையா? ஐயோ, நான் தப்பா சொல்லிட்டேனே. சரி, நான் கரெக்டா சொல்றேன். சங்கீதம் 151:2 வாசிங்க. சங்கீதம் 151:2. அதுவும் இல்லையா? 150 தான் இருக்குதா? பரவாயில்ல, எல்லாம் உஷாரா இருக்கிறீங்க, பைபிளை வாசிக்கிறீங்க. சரி, இப்போ பைபிளை வாசிக்கிறோம். ஆனா எப்படி வாசிக்கணும்? எந்த மனப்பான்மையோடு வாசிக்கணும்? எதற்காக வாசிக்கணும்? என்னத்திற்காக வாசிக்கணும்? பைபிள் வாசிக்கலனா நம்ம யாரு? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். சரி, இப்போ ஒரு சில கேள்விகளை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன். மறுபடியும் நான் கேட்கிறேன். பைபிளை எப்படி வாசிக்கணும்? பைபிளை எதற்காக வாசிக்கணும்? பைபிளை ஏன் வாசிக்கணும்? பைபிள்ல என்னத்தை வாசிக்கணும்? ஏன் நான் என்னத்தை வாசிக்கணும்னு நான் சொல்றேன்னா, நீங்க எல்லாம் நினைப்பீங்கன்னா, பைபிள் தானே, பைபிள்ல இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், வாசிக்கலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். சிலர் நான் என்னுடைய வாலிப பிராயத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. என்ன கற்றுக் கொடுத்துருக்குறாங்கன்னா, நீதிமொழிகள்ல 31 அதிகாரம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு மாசமும் நமக்கு எத்தனை நாள் இருக்கு? 31 நாள் இருக்குது. அதனால ஒவ்வொரு நாளும் எத்தனை நீதிமொழிகள் வாசிக்கணும்? ஒரு நீதிமொழிகளை வாசித்தா போதும். அப்போ நம்ம என்ன வாசிச்சிட்டோம்? பைபிளை வாசிச்சிட்டோம் அப்படின்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆனா நம்ம நீதிமொழிகளை தான் வாசிக்கணுமா? அது ஒரு கேள்வி, நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. சரி, அதுக்கு நான் பதில் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் டெய்லி நான் பைபிள் வாசிக்கணுமா? சிலர் கேள்வி கேட்பாங்க, நான் ஏன் பைபிள் வாசிக்கணும்? நான் ஏன் டெய்லி பைபிள் வாசிக்கணும்? அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. அடுத்தது, பைபிள் வாசிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே முன் உரிமையாக இருக்க வேண்டுமா? முதலிடமாக இருக்க வேண்டுமா? சிலர் நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? காஃபி வேணும். சிலருக்கு என்ன வேணும்? டீ வேணும். சிலருக்கு நல்ல வெதுவெதுப்பான தண்ணி வேணும். இந்த மாதிரிலாம் காலையில் எந்திரிச்சோடனே சிலதை நம்ம செய்கிறோம். சிலர் எந்திரிச்சோடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க? முகம் கழுவாங்க, வாய் கொப்பளிப்பாங்க, பல்லு விளக்குவாங்க. அதே மாதிரி ஒரு சிலருடைய பழக்கம் எப்படி இருக்கும்னா, எந்திரிச்சு முகம்லாம் கழுவிட்டு முதல்ல எதை எடுத்து வாசிப்பாங்க? பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. இப்போ என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் வாலிப வயசு வரைக்கும் வளர்ந்த அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் அப்பா டெய்லி காலையில் உட்காந்து என்ன பண்ண வாசிப்பார்? பைபிள் வாசிப்பார். எங்களை திட்டணும்னா பைபிள் வசனத்தை வச்சு தான் என்ன பண்ணுவார்? திட்டுவார். வசனத்தை சொல்லி தான் எங்களை திட்டுவார். பயங்கரமாக திட்டுவார். அவர் திட்டும்போது இப்போ கேட்டிங்கன்னா நம்மளாம் நிற்கவே முடியாது. அந்த மாதிரி பயங்கரமாக கொடுமையை திட்டுவார். ஆனால் கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டார். எல்லாம் என்ன வசனம்?
பைபிள் வசனத்தை சொல்லுவாரு, பழமொழியை சொல்லுவாரு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு அப்படின்னு சொல்லி பயங்கரமா சூடு வைக்கிற மாதிரி திட்டுவாரு. ஆனா அவர் டெய்லி நாங்க பைபிள் வாசிச்சதை நாங்க என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அவர் சாகுற வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், டெய்லி காலையில உட்காந்து பைபிள் அவர் வாசித்திருக்கிறார். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எது மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது, அல்லது ஒருவேளை இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டதுக்கு அப்புறமா எது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானதாக மாற வேண்டும். இப்போ நான் சிலர்கிட்ட கேட்பேன், பைபிள் வாசித்தீங்களா? உடனே அவங்க சொல்ற முதல் காரணம் என்ன? என்ன காரணம் சொல்லுவாங்க? என்ன இல்ல? டைம் இல்லை. அப்ப நான் கேட்பேன், இன்னைக்கு நீங்க பல்லு விளக்காம வந்தீங்களான்னு கேட்பேன். பல்லு விளக்காம வந்தீங்களான்னு கேட்பேன். என்ன சொல்லுவாங்க? இல்ல பல்லெல்லாம் விளக்கிட்டோம். அப்ப பல்லு விளக்குறதுக்கு என்ன இருக்குது? டைம் இருக்கு. ஆனா எதுக்கு டைம் இல்ல? பைபிள் படிக்க டைம் இல்லை. இப்போ டைம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன்னு அர்த்தமா? சொல்லுங்க. டைம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு முக்கியமானது இல்ல. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இப்போ நீங்க வந்து படிச்சு முடிச்சிட்டீங்க, இன்டர்வியூக்கு அப்ளை பண்றீங்க. இன்டர்வியூல உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நாளைக்கு திங்கட்கிழமை 1ஆம் தேதி காலையில 10 மணிக்கு இந்த இடத்துக்கு என்ன பண்ணுங்க, வந்துருங்க. நீங்க என்ன சொல்வீங்க? டைம் இல்ல சொல்லுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? 10 மணிக்குன்னா 9:45 போய் அங்க என்ன பண்ணுவீங்க, உட்கார்ந்துருப்பீங்க. ஏன்னா அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப முக்கியம், அந்த இன்டர்வியூ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால நீங்க அதுக்காக என்ன பண்றீங்க, நேரத்தை செலவழிக்கிறீங்க. அப்போ நீங்க கேட்கலாம், நான் ஏன் பைபிள் வாசிக்கணும்? நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருந்தா பைபிள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா நீங்க எண்ணினீங்கன்னா நீங்க கட்டாயமா என்ன பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். அப்ப நீங்க பைபிளை வாசிக்கலனா உங்களுக்கு எது முக்கியமானது இல்ல? சத்தமே வரமாட்டேங்குது. எல்லாரும் நினைக்கிறாங்க யாரோ பாஸ்டர் கிட்ட என்ன பண்ணிருக்கிறாங்க, நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க, அதனால பாஸ்டர் என்ன பண்றாரு, இன்னைக்கு நம்மள எல்லாம் வச்சு வெளுத்து வாங்குறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஒவ்வொரு டாபிக்கா வரும்போது இது ஒரு டாபிக்கா வந்துச்சு, இன்னைக்கு அந்த டாபிக் தான் போக போகுது, இன்னும் ஒரு 3-4 வாரம் போக போகுது. சரி, அப்போ ஏன் நமக்கு வேத வசனம் அல்லது பைபிள் நமக்கு ஒரு முக்கியமானதாக தோன்றினால் கட்டாயமாக அதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுப்போம். எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. அதே மாதிரி பைபிளை வாசிக்கும் போது அந்த பைபிள்ல நாம் எதை வாசிக்கிறோம் என்பதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு வேத வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். இது பைபிள் இருக்கிற வசனம் தான். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் என்ன பட்டிருக்குதாம்? தேவ ஆவியினால் என்ன பண்ணப்பட்டிருக்குது? அருளப்பட்டிருக்கிறது. அப்புறம் தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனுஷன்னா யாரு? பாஸ்டரா? நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். தேவ மனுஷன் சொல்லி யாரை நினைச்சிட்டு இருக்கிறோம்? பாஸ்டர் நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்க தேவ மனுஷன் அப்படின்னு பவுல் யார சொல்றாருன்னா சபையில் இருக்கிற நம்ம எல்லாரும் என்ன பண்றாரு சொல்றார். அப்போ தேவ மனுஷன் என்ன ஆகணுமா? என்ன ஆகணுமா? தேறினவன் ஆகணும். அப்போ நம்ம எல்லாரும் என்ன ஆகணுமா? தேறி வரணும். இப்போ நம்ம ஒரு துறையில படிக்கிறோம், ஒரு மருத்துவரா நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த மருத்துவ துறையில என்ன ஆகணும்? தேறணும். நம்ம ஒரு என்ஜினியரா படிக்கிறோம்னா என்ஜினியரிங் துறையில என்ன பண்ணணும்? தேறணும். ஒரு ஆசிரியர் டீச்சரா இருக்கிறோம்னா அந்த டீச்சர்ல என்ன பண்ணணும்? தேறணும். இப்படி நம்ம என்ன வேலையில என்ன படிக்கிறோம், என்ன பிசினஸ் பண்றோமோ அதுல நம்ம என்ன பண்ணணும்? தேறி வர வேண்டும். அப்போ நம்ம எல்லாரும் கடவுளோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், கடவுளோடு மகன் மகள் என்ற உறவில் இருக்கிறோம். அப்போ அந்த உறவிலே நாம் இருக்கும்போது அந்த உறவிலே நாம் என்ன பண்ண வேண்டும்? தேறி நபர்களாக இருக்க வேண்டும். அப்புறம்
எந்த நற்கிரியையும் செய்ய எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் தகுதி இருக்கும்படியாக உள்ளவனாக இருக்கும்படியாக. அப்போ நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நான் ஆராதனையில சொல்ல, நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. அப்போ நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு நமக்கு என்ன வரணுமா? தகுதி உண்டாக வேண்டும். அதற்கான எல்லா விதமான தகுதிகளையும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? நமக்கு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ராமன் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப அந்த தகுதிகள் எங்க இருந்து வருது? வேத வசனத்துல இருந்து வருது. அப்ப நம்ம தேறணும், நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவளா இருக்கணும். அதற்கு என்ன பண்ணுமா? அவைகள் இந்த உபதேசத்துக்கும் வேத வாக்கியங்கள்லாம் எதுக்கு உதவியா இருக்குதான்? உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர் பொருந்துதலுக்கும் சீர் பொருந்துதலுக்கும் நீதியை நீ- படிப்பிக்குதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. சோ இந்த வேத வசனம் நமக்கு எதுக்கு பிரயோஜனமா இருக்குதான்? உபதேசம். உபதேசம் அப்படின்னா என்னன்னா போதனை, டீச்சிங், இன்ஸ்ட்ரக்ஷன். கடவுள் நமக்கு கொடுக்கிற போதனை, கடவுள் நமக்கு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம். அப்புறம் ரெண்டாவது என்னது? கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன? நமக்கு கடவுள் என்ன கொடுக்கிறாரு? நிறைய அடையாளங்களை கொடுத்து இதுதான் உண்மை, இந்த உண்மையில என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும் என்று கடவுள் நம்ம என்ன பண்ணுகிறார்? கடிந்து கொள்ளுகிறார். அடுத்தது சீர்திருத்துதல். நம்ம தவறான ரூட்ல போனா கடவுள் நம்மளை எங்க கொண்டு வருவார்? சரியான ரூட்டுக்கு நம்மளை கொண்டு வருவார். அப்போ நாம ராங் டைரக்ஷன்ல போனோம்னா கடவுளுடைய வார்த்தை நம்மளை எங்க கொண்டு வரும்? ரைட் டைரக்ஷனுக்கு கொண்டு வரும். அடுத்தது கடைசியா என்னது? நீதியை படிப்பிக்குதல். இதுல வந்து ஆங்கிலத்தில் எப்படி போட்டுருக்குன்னா ட்ரைனிங் இன் ரைச்சியஸ்னஸ். அதாவது நீதியில நம்ம எப்படி வாழணுன்றதுக்கு பைபிள் நமக்கு என்ன கொடுக்குதான்? ட்ரைனிங் கொடுக்குது. இப்போ நீங்க ஒரு படிப்பு படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறீங்கன்னா ஒரு 6 மாசம் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ என்ன ட்ரைனிங்ல என்ன நடக்கும்? நீங்க என்ன வேலை செய்ய போறீங்களோ அதற்கு உண்டான ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் பைபிள் நாம் ஒரு கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு, ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு, ஒரு நீதி உள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு, ஒரு நியாயமான கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு, நற்கிரியை செய்கிற கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு இந்த வேத வசனம் நமக்கு என்ன கொடுக்குதாம்? ட்ரைனிங் கொடுக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அதனால நம்ம பைபிள் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். சரி, இப்போ இங்க பாருங்க, இன்னும் நல்லா விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். இங்க பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு, வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்படின்றார். இப்போ பைபிள்ல நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பைபிள்ல நிறைய இடத்துல எல்லாம் எல்லாம் எல்லாம்னு நம்ம வாசிச்சிருக்கிறோம். வாசிச்சிருக்கிறோமா இல்லையா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படுமாம்? கூட கொடுக்கப்படும். அப்ப இவைகள் எல்லாம் அப்படின்னு இயேசு எதை சொல்றாரு? உலகத்தில் உள்ள எல்லாம். அந்த அந்த வசன கான்டெக்ஸ்ட்ல என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அங்க வந்து சொல்வாரு, நீங்கள் ஏன் உடைக்காக கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் ஏன் தங்குவதற்காக கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் ஏன் என்ன சாப்பிட போகிறேன் என்று கவலைப்படுகிறீர்கள்? எதுக்காக கவலைப்படுறாங்களாம்? சாப்பாட்டுக்கு, தங்கறதுக்கு, உடுத்துறதுக்கு என்ன பண்றாங்களாம்? கவலைப்படுறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எவைகள் எல்லாம்? உணவு, உடை, இருப்பிடம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படுமா? அதோடு கூட உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும் அப்படின்னு இயேசு சொல்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்ப எல்லாம் என்பது எதை குறிக்கிறது? உணவு, உடை, இருப்பிடம். இப்போ நம்ம எல்லாருக்கும் எது தேவை அடிப்படையா? சொல்லுங்க. உணவு, உடை, இருப்பிடம். இப்போ இப்போ இங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் கவர்மெண்ட் வந்து ஒரு வீடை கொடுத்து மாசம் மாசம் ஒரு 25 கிலோ ரைஸ் கொடுத்து, உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல மாசமான 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேருக்கு துணி, 4 பேருக்கு ஒரு ஒரு மாசமும் ஒரு ஒரு செட்டு துணி கொடுத்து வச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நம்ம ரொம்ப அதுக்காக என்ன பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப ஓட வேண்டியதில்லை, பொய் பேச வேண்டியதில்லை, ஒருத்தரை ஏமாற்ற வேண்டியதில்லை, திருட வேண்டியதில்லை. நம்ம எப்படி வாழலாம்?
போதும் என்ற மனதோடு என்ன பண்ணலாம், நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். சிலர் எப்படி வாழ ஆரம்பிச்சிருவாங்க, சோம்பேறியா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வாழக்கூடாது. நமக்கு நல்லா எல்லாம் கிடைக்குதா, அதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், உழைக்கவும் செய்யணும். நம்மால் முடிந்த மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும், உதவி செய்ய வேண்டும். சரி, அப்போ இங்க என்ன பார்க்கிறோம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும், கூட கொடுக்கப்படும். அதே மாதிரி பவுல் ஒரு இடத்துல சொல்வாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, வேலன் உண்டு. அங்க எல்லாம்னா எதை சொல்றாரு நினைக்கிறீங்க? அங்க சொல்வாரு, வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பசியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூரணம் அடையும் நான் என்ன பண்ணப்பட்டேன், போதிக்கப்பட்டேன். எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மன ரம்யமா இருக்க என்ன பண்ணேன், கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இவைகள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. அப்போ அவருடைய சூழ்நிலையில வாழ்ந்திருக்கிற சூழ்நிலை, தாழ்ந்திருக்கிற சூழ்நிலை, சாப்பாடு இருக்கிற சூழ்நிலை, பட்டினியா இருக்கிற சூழ்நிலை, வசதியான நிலை, வசதியற்ற ஒரு நிலை. அப்போ பவுல் சொல்றாரு, எந்த நிலைமையில நான் எப்படி இருக்க கற்றுக்கொண்டேன், மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. அப்போ அங்கேயும் எல்லாம்னா என்ன அர்த்தம் இல்ல, எல்லாம் கிடையாது. அங்க குறிப்பா அந்த சூழ்நிலையில பவுல் என்ன பண்றாரு, ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதை தான் பவுல் என்ன சொல்றார், எல்லாம் என்று சொல்லுகிறார். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் பவுல் என்ன சொல்லுகிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்படின்றார். அப்போ நீங்க வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்படின்னு உடனே நீங்க என்ன பண்ணிட கூடாது, ஆதியாகமம் 1:1 இருந்து வெளிப்படுத்தினது கடைசி வசனம் வரைக்கும் எல்லாமே வேத வாக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கூடாது. இப்ப இங்க என்ன சொல்ல வரார்ன்றத உங்களுக்கு நான் தெளிவா புரிய வைக்கிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் என்று சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறதோ அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம். இப்ப நம்ம பார்த்தோம், 4 விஷயத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம், உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும். அப்போ இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் என்று அவர் சொல்லுகிறார். எந்த வேத வாக்கியங்கள் எல்லாம், எந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு உபதேசம் கொடுக்கிறதோ, எந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்மை கடிந்து கொள்ளுகிறதோ, எந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்மை சீர்திருத்துகிறதோ, எந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு நீதியை படிப்பிக்கிறதோ, அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரால் அருளப்பட்டிருக்கிறது, தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இப்ப என்னென்னலாம் சொல்லியிருக்கிறேன், எந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு டீச் பண்ணுதோ, போதிக்குதோ, உபதேசம் பண்ணுதோ, அப்புறம் எந்த வேத வாக்கியங்கள்லாம் நம்மை கடிந்து கொள்ளுதோ, எந்த வேத வாக்கியம் எல்லாம் நம்மை சீர்திருத்துதோ, சீர்திருத்தனா கரெக்ட் பண்ணுதோ, எந்த வேத வாக்கியம் எல்லாம் நமக்கு நீதியை படிப்பிக்குதோ, அந்த வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினாலே என்ன பண்ணப்பட்டிருக்குது, அருளப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க ஆதியாகமம் 1:1 இருந்து வெளிப்படுத்தினது 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் நீங்க படிக்கும்போது எந்த 4 முக்கியப்படுத்தி பார்க்கணும், உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்படுத்துதல், நீதியை படிப்பிக்குதல். இந்த 4ஐயும் நீங்க குறிப்பா பார்க்கும்போது அதுதான் தேவ ஆவியினால் என்ன பண்ணப்பட்டதான், அருளப்பட்டது. மற்றதெல்லாம் மனிதர்கள் நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, அதை சில காரியங்களை எழுதி வச்சிருக்கு. உதாரணம் சொல்றேன். இப்போ ஆபிரகாம் அவர் அந்த வனாந்தரத்திலே நடந்தார் அப்படின்ற ஒரு சம்பவம் நமக்கு எழுதி வச்சிருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ கிழக்கு மேற்கு எல்லா இடத்துலயும் நட அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் அதை நடக்கிறார். இப்ப ஆபிரகாம் நடந்த அந்த சம்பவம் நமக்கு என்ன உபதேசிக்குது, என்ன உபதேசிக்குது, என்ன போதனை இருக்குது? அதுல ஒரு போதனையும் கிடையாது. அப்புறம் அதுல என்ன கடிந்து கொள்ளுதல் இருக்குது, ஒரு கடிந்து கொள்ளுதலும் கிடையாது. அதுல என்ன சீர்திருத்தல் இருக்குது, ஒண்ணும் இல்ல. அதுல என்ன நீதியை படிப்பிக்கிற காரியம் என்ன இருக்குது, ஒண்ணும் இல்ல. என்ன நம்ம பார்க்கிறோம், ஒரு நடந்த சம்பவம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. விளங்குதா நான் சொல்றது? இப்போ இன்னொரு வசனம் சொல்றேன். நம்ம இதுல காணிக்க போடும்போது வாஸ்தவம் என்ன வாஸ்தவம், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இப்ப இந்த வசனத்துல என்ன உபதேசம் இருக்குது, என்ன டீச்சிங் இருக்குது? கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார். சரி, அப்புறம் வேற என்ன இருக்குது,
நான் தாழ்ச்சி அடையேன். ஓகே, அதுல என்ன போதனை இருக்குது? கர்த்தர் உங்க மேய்ப்பரா இருந்தா உங்களுக்கு என்ன இல்ல, குறைவு இல்ல அப்படின்னு ஒரு போதனை எடுத்து சொல்றான். அப்புறம் வேற என்ன இருக்குது? என்ன கடிந்து கொள்ளுதல் இருக்குது? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன்ற வசனத்துல என்ன கடிந்து கொள்ளுதல் இருக்குது? ஏதாவது இருக்குதா? இல்ல. அப்புறம் சீர்திருத்துற காரியம் என்ன இருக்குது அதுல? சொல்லுங்க. இல்ல. அப்புறம் நீதியை படிப்பிக்கிற காரியம் என்ன இருக்குது அதுல? ஏதாவது நீதியை படிப்பிக்கிற காரியம் அதுல இருக்குதா? இல்ல. நான் விளக்குதா சொல்றது? இப்போ இந்த சங்கீதங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மனிதர்கள் பாடின பாடல்கள். விளங்குதா நான் சொல்றது? அப்போ இங்க தேவ ஆவியினால் உந்தப்பட்ட அந்த உபதேசம் அல்லது அந்த கடிந்து கொள்ளுதல் அல்லது அந்த சீர்திருத்துதல் அல்லது அந்த நீதியை படிப்பிக்கிற காரியம் அதில் இருக்குதான்னு நம்ம என்ன பண்ணணும்? பார்க்க வேண்டும். அதை பார்த்து இது தேவனால் அருளப்பட்டதா அல்லது மனிதர்கள் எழுதியதா என்பதை நாம் என்ன பண்ணணும்? பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். ராமேன் சொல்லலாமா? அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அது முற்றிலும் யூதர்களுடைய வரலாற்று புஸ்தகமாக இருக்கிறது. அதுல என்ன வருது? வரலாறு. அப்ப அந்த வரலாறுல நீங்க என்ன உபதேசத்தை படிக்க முடியும்? என்ன சீர்திருத்துதலை நீங்க படிக்க முடியும்? என்ன நீதியை படிப்பிக்கிற காரியம் அதுல இருக்கிறது? என்ன உங்களை கடிந்து கொள்ளுகிறது? இதை நீங்க என்ன பண்ணணும்? அதுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ ஒரு ஒரு வரலாறுல ஒரு சம்பவம் நடக்குது. தாவீது ஒரு தப்பு செய்றார். தாவீது ஒரு தப்பு செஞ்ச உடனே நாத்தான் தீர்க்கதரிசி வந்து என்ன பண்றாரு? அந்த தப்பை என்ன பண்றாரு? அவருக்கு சுட்டி காட்டுறாரு. அவரை என்ன பண்றாரு? கடிந்து கொள்ளுகிறாரு. அவருக்கு நீதியை என்ன பண்றாரு? படிப்பித்து கொடுக்கிறாரு. தாவீது அதை பார்த்து என்ன பண்றாரு? மனம் திரும்புகிறார். படிக்கிறோமா அதுல? அப்போ அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு பாத்தீங்களா? அதுதான் என்னது? தேவ ஆவியினாலே அருளப்பட்ட வேத வாக்கியம். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ தேவ ஆவியினால் அருளப்பட்டது அப்படின்ற வார்த்தை ஆங்கிலத்துல எப்படி இருக்குன்னா காட் பிரீத்ட் அப்படின்னு இருக்குது. கடவுளால் சுவாசிக்கப்பட்ட வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. இப்போ நான் பேசுறேன் பாத்தீங்களா? இதெல்லாம் எப்படி வருது? என்னுடைய லங்ஸ்ல இருந்து வர்ற மூச்சினாலதான் நான் இப்ப பேசுறதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுது? கேக்குது. அப்போ அதே மாதிரி கடவுளுடைய மூச்சினால் வெளியே வந்த வார்த்தை அப்படின்றது நான் என்ன அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி கடவுள் பேசின வார்த்தைகள். கடவுள் டைரக்டாவும் பேசி இருக்கிறாரு. தீர்க்கதரிசிகள் மூலமும் கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு? பேசி இருக்கிறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் மோசே கிட்ட சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல கடவுள் தன்னை பற்றி என்ன பண்ணுகிறார்? அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ அதன் மூலமாக கடவுள் யார் என்பதை என்ன பண்ணுகிறார்? மோசே தெரிந்து கொள்கிறார். இப்போ மோசே வந்து என்ன பண்றாரு? கடவுள் கொடுத்த வார்த்தையை ஜனங்களுக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அப்போ மோசே யாரா மாறுறாரு? ஒரு தீர்க்கதரிசியாக மாறுகிறார். கடவுள் சொன்ன வார்த்தையை ஜனங்களுக்கு என்ன பண்றார்? மோசே போய் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அது என்னவா மாறுகிறது? தீர்க்க தரிசன வார்த்தையாக மாறுகிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்ப இதுக்கு பேர் தான் என்னது? வேத வாக்கியங்கள். அப்போ வேத வாக்கியங்கள் என்று சொல்லும்போது எல்லாம் என்று சொல்லும்போது எவைகளெல்லாம் நமக்கு டீச்சிங் போதனை உபதேசம் கொடுக்கிறதோ, எவைகளெல்லாம் நம்மை கடிந்து கொள்ளுகிறதோ, எவைகளெல்லாம் நம்மை சீர்திருத்துகிறதோ, எவைகளெல்லாம் நமக்கு நீதியை படிப்பித்து கொடுக்கிறதோ அவைகளெல்லாம் தேவ ஆவியினால் என்ன பண்ணப்பட்ட வார்த்தைகள்? அருளப்பட்ட வார்த்தைகள். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இப்ப பழைய ஏற்பாட்டுல எதெல்லாம் தேவனால் அருளப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசன ஆகமங்கள். அதாவது நியாயப்பிரமாணம் சொல்லும்போது 613 கட்டளைகள். அந்த கட்டளைகளை தான் தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க? வலியுறுத்தி ஜனங்கள் கிட்ட பேசுறாங்க. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய போதனை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு கிறிஸ்து என்ன போதித்தாரோ அதுதான் தேவ வார்த்தை, வேத வாக்கியம். அப்போ நம்ம
வேத வாக்கியங்கள் நமக்கு உபதேசத்திற்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்துவதற்கு, நீதியை படிப்பிப்பதற்கு எந்த வேத வசனத்தை நான் படிக்க வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த போதனைகளை என்ன பண்ண வேண்டும்? படிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப அதை படிச்சாதான் அதுல நமக்கு என்ன இருக்குது? உபதேசம், போதனை இருக்கிறது. அதை படிச்சாதான் அதுல நமக்கு கடிந்து கொள்ளுதல் இருக்கிறது. அதை படிச்சாதான் அதுல நமக்கு சீர்திருத்துகிற காரியங்கள் இருக்கிறது. அதை படிச்சாதான் அதுல நமக்கு என்ன இருக்குது? நீதியை படிப்பிக்கிற காரியம் இருக்கிறது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இப்போ நீதிமொழிகளை எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் என்ன இருக்குது? வெறும் பழமொழிகள் இருக்குது. அந்த காலத்துல இருந்த பழமொழிகள், நியாயம், நீதியான மொழிகள். இது நல் ஒழுக்கத்திற்கும், ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்வதற்கும் அது என்னவா இருக்குது? ஒரு ஒழுக்கத்தை உண்டாக்குகிற அறம் நெறி சார்ந்த போதனைகளாக அவைகள் இருக்கிறது. ஆனால் அது கர்த்தர் கொடுத்த போதனை கிடையாது. அது கர்த்தர் கொடுத்த போதனை கிடையாது. யார் கொடுத்தது? சாலமோன் ராஜா, சில கோராகின் புத்திரர்கள், சில மனிதர்கள் என்ன பண்றாங்க? அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய நீதியான காரியங்களை கற்றுக்கொண்டு அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுகிறார்கள்? கற்றுக் கொடுக்கிறார்கள். நான் சொல்றது விளங்குதா? புரியுதா? ஒருவேளை புரியலன்னா, குழம்புதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க? கேளுங்க. சரி, இப்போ கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க. உணர்ந்திருக்கிறோம். உணர்ந்திருக்கிறோம்னா நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம்? பைபிளை வாசிப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் வேத வசனம் முக்கியம் என்பதை நாம் உணரவில்லை. இன்றைக்கு நாம் அதை உணர்கிறோம் என்றால், இன்றையிலிருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கணும். என்ன வாசிக்கணும்னு உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? சொல்லிட்டேன். எதெல்லாம் வாசிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? சொல்லிட்டேன். அப்போ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம அதை என்ன பண்ணணும்? பிராக்டிக்கலா என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். அந்த பழக்கத்துக்குள்ள நாம என்ன பண்ணணும்? வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ அது உங்களுக்கு மிக முக்கியமானதாய் தோன்றினால், ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க? முதல்ல ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுங்க? வாசிங்க. 5 நிமிஷம் வாசிங்க. அது போதும். டைம் பார்த்துக்கோங்க. போன்ல வச்சுக்கோங்க. கரெக்டா 5 நிமிஷம் என்ன பண்ணுங்க? வாசிங்க. அப்புறம் மெதுவா என்ன ஆகும்? டைம் இன்க்ரீஸ் ஆகும். அதுல குறிப்பா நீங்க இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வாசிக்கும் போது பகுதிகள் இருக்கும். பகுதியா இருக்கும். அந்த பகுதியில மட்டும் நீங்க என்ன பண்ணா போதும்? வாசித்தால் போதும். முழு அதிகாரத்தை கூட என்ன பண்ணணும் அவசியம் இல்லை, வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பகுதிகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கிலீஷ் பைபிள் எடுத்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் பைபிள் என்ன பண்ணும்? வசன பகுதி இருக்கும். அதாவது 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும், 13ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும், அந்த மாதிரி பகுதியா இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேத பகுதியை நீங்க என்ன பண்ணலாம்? வாசித்து அதை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? உள்வாங்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? வாசிக்கிறது மாத்திரமல்ல, என்ன பண்ணணும்? உள்வாங்கணும். அதன்படி என்ன பண்ணணும்? நடக்கணும். இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த வேத வசனம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டை நடப்பிக்கிறது? வேத வசனம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டை நடப்பிக்கிறது? நீங்க உண்மையாகவே வேத வசனத்தை வாசிக்கிறீர்களா? அல்லது வேத வசனத்தை வாசிப்பதற்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேதா? சிலர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? பைபிள் வாசிக்கிறதுக்கு என்ன வரல? இன்ட்ரெஸ்டே வரல. சரி, இப்போ நான் என்ன வாசிக்கணும்னு சொல்லிட்டேன். ஏன் நம்ம பைபிளை வாசிக்கணும்? Why I have to read my Bible? என்னுடைய வேதாகமத்தை நான் எதற்காக வாசிக்க வேண்டும்? சரி, 3 விஷயத்தை சொல்றேன். ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள. 2வது, நீதியா என்னன்றத தெரிந்து கொள்ள. 3வது, நியாயம்னா என்னன்ற தெரிந்து கொள்ள. என்னென்ன தெரிந்துக்கணும்? கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நீதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நியாயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீதிக்கும் நியாயத்துக்கும் என்னங்க வித்தியாசம்?
அதே தெரில. ஏன் தெரிலன்னா பைபிளை படிச்சா நமக்கு அது நல்லா தெரியும். நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். நீங்களே என்ன பண்ணுங்க, படிங்க. படிச்சு என்ன பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம பைபிளை ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, கடவுளை தெரிந்து கொள்வதற்காக. கடவுள் யார், கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் எந்த மாதிரி யோசிக்கிறார், அவருடைய விருப்பம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், பைபிளை வாசிக்கணும். ரெண்டாவது, நீதியாய் நடக்கணும் நான் விரும்புறேன். அப்போ நீதினா என்ன, நான் நியாயமா நடக்கணும்னு விரும்புறேன். அப்போ நியாயம்னா என்ன, நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, பைபிளை படிக்கிறது மூலமா தான் என்ன பண்ண முடியும், தெரிந்து கொள்ள முடியும். இப்போ இன்னைக்கு நம்முடைய பைபிள்லாம் எங்க இருக்குது வீட்ல? சிலருடைய பைபிள் எங்க இருக்கும், தலகாணிக்கு பக்கத்துல இருக்கும். ஏன்? காத்து கருப்புலாம் என்ன பண்ணாது, அண்டாது. ஏன்னா என்ன இருக்குது அங்க, பைபிள் இருக்கு. அப்படிலாம் நினைச்சு பைபிளை வச்சுக்காதீங்க. சிலருடைய பைபிள் எங்க இருக்கும்னா ஷெல்ஃப்ல இருக்கும். இப்போ அதை சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது. ஒரு பாஸ்டர் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாங்க. அப்போ அவர் அந்த வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு சாப்பிட உட்கார்றாரு. அப்போ வந்து வெள்ளி தட்டு, வெள்ளி ஸ்பூன்லாம் வச்சு அவருக்கு என்ன பண்றாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ அவர் என்ன பண்றாரு, சாப்பிட்றாரு. சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு எல்லாம் கையெல்லாம் கழுவிட்டு பாஸ்டர் ஜெபம்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனவுடனே அந்த வீட்டில் இருக்கிற சகோதரி என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் எடுத்து கழுவுறாங்க. கழுவும் போது பார்த்தா ஸ்பூனை காணும். என்ன ஸ்பூனு, வெள்ளி ஸ்பூன். இப்போ இதை பாஸ்டர் கிட்ட எப்படிடா கேட்கறதுன்னு அவங்களுக்கு ஒரே இது. பாஸ்டர் கிட்ட கேட்கவும் முடியாது, முழுங்க முடியல. இவங்க சர்ச்சில் சண்டே சண்டே பார்க்குறாங்க. ஆனாலும் என்ன தோணுது, கேட்கணும்னு தோணுது. ஆனால் அதை என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. இப்படியே போயிடுச்சு 6 மாசம். மறுபடியும் ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் பாஸ்டரை சாப்பிட்றதுக்கு என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. பாஸ்டர் வராரு. அப்போ அவங்க யோசிச்சு வைக்கிறாங்க, இன்னைக்கு என்ன ஆயிடணும், சாப்பிட்டு முடிஞ்ச உடனே கட்டாயமா அவர்கிட்ட என்ன பண்ணிடணும், கேட்டுடணும், அந்த ஸ்பூன் எங்கன்னு கேட்டுடணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்து முடிஞ்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க, பாஸ்டர் உங்ககிட்ட ஒரு கேட்கணும், தப்பா நினைச்சுக்காதீங்கன்றாங்க. உடனே சொல்லுங்க சிஸ்டர் என்னன்னு கேட்கணும். போன முறை நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தீங்களே ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்கணும். ஆமா ஞாபகம் இருக்குது. அப்போ நாங்க உங்களுக்கு வெள்ளி தட்டுலையும் வெள்ளி ஸ்பூன் என்ன பண்ணோம், சாப்பாடு கொடுத்தோம். அந்த நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்பூன் என்ன ஆயிடுச்சு, காணாம போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே அவர் கேட்டார், அப்படிங்களா, இவ்வளவு நாள் ஆயும் நீங்க கண்டுபிடிக்கலையா அப்படின்னு கேட்டாரு. ஆமா பாஸ்டர், இவ்வளோ 6 மாசம் ஆச்சு, இன்னும் அது எங்க கண்ணுக்கே என்ன பண்ணல, மாட்டல. உடனே ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி எந்திரிச்சு போய் அவங்க வீட்டுல இருக்கிற ஷெல்ஃபை திறந்து உள்ள இருக்கிற ஒரு பைபிள் எடுத்தார். அந்த பைபிள் ஓபன் பண்ணி காமிச்சா அதுல என்ன இருக்குது, அந்த வெள்ளி ஸ்பூன் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், 6 மாசமா என்ன பண்ணல, அவங்க அந்த பைபிளே என்ன பண்ணல, தொடல. அட்லீஸ்ட் ஒரு மாசம் கழிச்சு அந்த பைபிளை எடுத்து பார்த்துருந்தா கூட என்ன கிடைச்சிருந்துருக்கும், வெள்ளி ஸ்பூன் கிடைச்சிருந்துருக்கும். ஸோ நான் உங்க வீட்டுக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்து என்ன வைக்கணும், உங்க வீட்டில் இருக்கிற ஸ்பூனே எடுத்து உங்க வீட்டில் பைபிள்ல வச்சுட்டு போகணும் போல. சிலருடைய பைபிள் எங்க இருக்குது, ஷெல்ஃப்ல இருக்குது. சிலர் வந்து சர்ச்சுக்கு வரும்போது கூட என்ன கொண்டு வரதில்ல, பைபிளை கொண்டு வரதில்லை. ஏன்னா எதுல பைபிள் எங்க இருக்குது, போன்ல வந்துச்சு. ஸோ என்ன பண்ணிக்கலாம், போன்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், பைபிளை வாசிக்கலாம். சிலர் வந்து ஏதோ ஒரு முக்கியமான நாள் அன்னைக்கு மட்டும் பைபிள் எடுத்து என்ன பண்ணுவாங்க, பைபிள் எடுத்து என்ன பண்ணுவாங்க, அப்படி தட்டுவாங்க. தட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு கொண்டு வருவாங்க. சிலருடைய பைபிளை பார்த்தீங்கன்னா புத்தம் புதுசா இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது எப்படி இருக்கும், அப்படியே நீட்டா கிளீனா இருக்கும். ஒரு பேப்பர் மடிஞ்சிருக்காது, ஒரு இடத்துல கிறுக்கல் இருக்காது, அப்படியே நீட்டா வச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நாள் கூட அதை என்ன பண்ணதில்ல, ஓபன் பண்ணி கூட பார்த்ததில்ல. ஸோ சிலர் பைபிளை எடுத்து வாசிப்பாங்க. எப்படி வாசிப்பாங்கன்னா வச்சுப்பாங்க, ஆண்டவரே நான் இன்றைக்கு காலையில் இந்த வேத வசனத்தை நான் வாசிக்க போகிறேன், கர்த்தர் என்னோடு கூட பேசுவீராக.
ஒரு முறை ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரி தான் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, அப்படி பைபிள் எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. பார்த்தா, இதை நீ சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் என்ன பண்றாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு என்ன பைபிள் வாசிக்கிறதுனா, கேலண்டர்ல இருக்கு பார்த்தீங்களா வசனம், 1ஆம் தேதி ஒரு வசனம், 2ஆம் தேதி ஒரு வசனம், 3ஆம் தேதி ஒரு வசனம். அந்த வசனத்தை என்ன பண்ண வேண்டியது, டெய்லி காலையில எழுந்திரிச்சு அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு வேலைக்கு போக வேண்டியது. இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் அநேகர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாம் ஒருவேளை வாழுகிறோம் என்று சொன்னால், நமக்கு பைபிளை வாசிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அல்லது பைபிள் வாசிக்க பிடிக்கல, அல்லது நம்ம பைபிளையே தொடறதில்ல, பைபிளை தலைமாட்டில் வச்சுக்கிறோம், பைபிளை ஷெல்ஃப்ல வச்சுக்கிறோம், பைபிளை புத்தம் புதுசா வச்சிருக்கிறோம், இப்படிலாம் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் தேவனுக்கு விரோதமானவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சொல்ல போனா நாமெல்லாம் யாரு கிடையாது, கிறிஸ்தவர்களே கிடையாது. நீங்கெல்லாம் ஃபேக் கிறிஸ்டியன்ஸ், சூடோ கிறிஸ்டியன்ஸ், பொய்யான கிறிஸ்தவர்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, அல்லது ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நான் முதல்ல வெளிநாட்டுக்கு போகும்போது நான் என்ன நினைப்போட போனேன்னா, அங்க இருக்கிற மைக்கேல், டேவிட், பால், இவங்க எல்லாரும் யாரு, நல்ல கிறிஸ்தவங்க நினைச்சிட்டு போனேன். போனா அவன் பேசுற வார்த்தையும், அவன் வாயிலிருந்து வர நாத்தமும், அவன் போட்டிருக்கிற இதெல்லாம் பார்த்தா கிறிஸ்தவத்துக்கே எப்படி இருக்குது, கேவலமா இருக்கு. பால் அப்படின்னு பேர் வச்சிருப்பான், ஆனா பேசுற வார்த்தையெல்லாம் பார்த்தா கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருப்பான். மைக்கேல் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருப்பான், அவன் பண்ற வேலை எல்லாம் பயங்கரமான வேலையா இருக்கும். அப்போ நான் போய் யோசித்தேன், பேர் வச்சா மட்டும் போதாது, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், சபைக்கு போய் ஒரு நல்ல கிறிஸ்தவ கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய, வேதத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களா என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்போ நாம் வேதத்தை தலைமாட்டில் வச்சிருக்கிறோம், வாசிக்கிறதுல அதை எதுக்கோ என்னைக்கோ ஒரு நாள் எடுத்து திறந்து பார்க்கிறோம், அப்படிலாம் நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்ம சொல்ல போனா அடிப்படையிலே நாம் உண்மையான கிறிஸ்தவர்களே கிடையாது. நாம் தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் உள்ளவர்களாக செயல்படுகிறவர்களா இருக்கிறோம் என்று அர்த்தம். அதுக்கு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ரெபெலியஸ் பீப்புள். முரட்டாட்டம் உள்ளவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள், அல்லது கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், அவர்கள் கிறிஸ்தவத்திலே மிக அபாயகரமானவர்கள் என்று அர்த்தம். யாரு யாரு, பைபிளையே தொடாதவங்க, பைபிளையே வாசிக்காதவங்க, பைபிளை கையில எடுக்காதவங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க பைபிளை தொடறதில்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, எனக்கு கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கு எனக்கு என்ன இல்ல, கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நீதியா வாழ்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட என்ன இல்ல, விருப்பம் இல்ல. நியாயமா வாழ்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட என்ன இல்ல, விருப்பம் இல்ல. அதனால எதை தொடறதில்ல, நானு எதை தொடறதில்ல, பைபிளையே தொடறதில்ல. நான் எதுக்கு கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் எதுக்கு இயேசு யாருன்றதை பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் எதுக்கு கடவுளுடைய குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் எதுக்கு நீதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நான் எதுக்கு நியாயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குதே, நான் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க, சொல்லாம மறைமுகமா சொல்றீங்க. அப்படின்னா நீங்க யாரு, கடவுளுக்கு எதிரானவர்கள், கடவுளுக்கு எதிராக முரட்டாட்டம் செய்யக்கூடிய குணம் படைத்தவர்கள் என்று அர்த்தம். இப்போ சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் பைபிளும் படிக்கிறதுல, பைபிளை படிக்காம இருக்கிறதுல, ஆனா எப்படி நடத்துக்கிறேன், நடுநிலையா நடந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ சிலரை பார்த்தீங்கன்னா, நான் வந்து சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன், எதிர்க்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன பண்ண மாட்டேன், சப்போர்ட் பண்ண மாட்டேன், எதிர்க்கவும் மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் பைபிள் படிக்கவும் மாட்டேன், ஆனா சர்ச்சுக்கும் என்ன பண்ணுவேன், வருவேன். சர்ச்சில் வந்து பிரசங்கத்தை கேட்பேன், ஆனா பைபிளும் என்ன பண்ண மாட்டேன், படிக்க மாட்டேன்.
இப்போ அப்போ அவங்கள பார்த்தா எப்படி இருக்கும்? ஏதோ நடு நிலையில இருக்கிற மாதிரி இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, நான் தீமையும் செய்ய மாட்டேன், நன்மையும் செய்ய மாட்டேன். விளங்குதா நான் சொல்றது? நான் நடு நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையா நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி யாரும் நடு நிலையில என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. ஒண்ணு நீங்க யாரா இருக்கணும்? நன்மை செய்யறவங்களா இருக்கணும். இல்லன்னா நீங்க யாரா இருக்கணும்? தீமை செய்யறவங்களா இருக்கணும். இப்ப நீங்க நன்மை செய்யறவங்களா இருந்தா என்ன அர்த்தம்? நன்மை செய்யறவங்கன்னு அர்த்தம். நீங்க நன்மை செய்யலைன்னா என்ன செய்யறவங்கன்னு அர்த்தம்? தீமை செய்யறவங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்க பைபிளை வாசிங்கன்னா நீங்க ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு என்ன பண்ணோம்? அர்த்தம். நீங்க பைபிளை வாசித்தீங்கன்னா நீங்க நீதியா நடக்க விரும்புறீங்கன்னு அர்த்தம். நீங்க பைபிளை வாசித்தீங்கன்னா நீங்க நியாயமா நடக்க விரும்புறீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க பைபிளை வாசிக்கலனா கடவுளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். நீதியா நடக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். நியாயமா நடக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப நீங்க உங்களை என்னன்னு சொல்லிக்க முடியாது? நான் கடவுளுடைய பிள்ளை, நான் இயேசுவை பின்பற்றேன், இயேசுவை நான் நேசிக்கிறேன், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30வது வசனம். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். இப்போ நான் கேட்கிற கேள்வி, நீங்க இயேசுவோட இருக்கிறீங்களா இல்ல இயேசுவுக்கு விரோதியா இருக்கிறீங்களா? சொல்லுங்க. நீங்க இயேசுவோட இருக்கிறீங்களா இல்ல இயேசுக்கு விரோதியா? இயேசுவோட இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க இயேசுவோட இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? பைபிளை வாசிக்கணும். கடவுள் யார் என்பதை நீங்க என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும். நீதினா என்னன்றதை என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும். நியாயம்னா என்னன்றதை என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும். அதற்கான ஆர்வம் உங்களுக்கு என்ன பண்ணணும்? வரணும். யாரோ ஒருத்தர் உங்களை என்ன பண்ணிட்டே இருக்கக்கூடாது. படி படி படி, எடு எடு எடு, வாசி வாசி வாசின்னு என்ன பண்ணிட்டே இருக்கக்கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி ஒருத்தர் உங்களை சொல்லி சொல்லி சொல்லிதான் நீங்க எடுக்கிறீங்க, வாசிக்கிறீங்க, படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க யாரா தான் இருக்கிறீங்க? கடவுள் பக்கத்துல இல்ல, நீங்க என்னவா இருக்கிறீங்க? கடவுளுக்கு விரோதியா தான் இருக்கு. நீங்க கடவுள் பக்கத்துல இருந்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் என்ன பண்ணும்? நடக்கும். பைபிள் கையில எடுத்து தொடாதவர்கள் தேவனுக்கு எதிரான முரட்டாட்டம் உள்ளவர்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களா என்பது ஒரு கேள்வி. அவர்கள் பக்திக்குரியவர்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்ப நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க? ரெண்டாவது ஒரு குரூப் இருக்கிறாங்க. இவங்க யாருன்னா சம்பிரதாய கிறிஸ்தவர்கள். என்ன கிறிஸ்தவங்க? சம்பிரதாய கிறிஸ்தவர்கள். அவங்களுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சம்பிரதாயம். நீங்க பார்த்துருக்கிறீங்களா? சிலர்லாம் சாப்பிட உட்காரும்போது கொஞ்சம் இப்படி ஊத்துவாங்க. ஊத்திட்டு இப்படி 2 சொட்டு போட்டு இப்படி என்ன பண்ணுவாங்க? போட்டுட்டு அப்புறம் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. அது என்னது? ஒரு சம்பிரதாயம். அதே மாதிரி என்ன பண்றது? டெய்லி காலையில பைபிளை எடுத்து எதுக்கு வாசிக்க வேண்டியது? ஒரு சம்பிரதாயத்துக்கு வாசிக்க வேண்டியது. ஏன்னா பைபிள் வாசிக்காம போற விஷயம் என்ன ஆகாது? விளங்க. அது எப்படின்னா ஒரு பூனை குறுக்கால போன மாதிரி என்னவா மாறிடுவான்? சகுனம் அபசகுனமா மாறிடும். அதனால நான் என்ன பண்ணணும்? வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பைபிள் எடுத்து என்ன பண்ணணும்? 2 முத்தம் கொடுத்துட்டு தலையில 2 இடி இடிச்சுட்டு அப்புறம் பைபிளை திறந்து ஏதோ ஒரு வசனத்தை என்ன பண்ணுது? வாசிட்டு அப்படியே மூடி என்ன பண்ணிடுறது? வச்சிருது. நீங்க சம்பிரதாயத்துக்கு வாசிக்கிறீங்க அப்படின்னா அதே நிலைமை தான் உங்களுக்கும். என்னது? ஒருத்தர் வாசிக்கிறதே இல்ல, அவர் ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி என்ன? சம்பிரதாயத்துக்காக வாசிக்கிறது, அது ரெண்டாவது கேட்டகரி. நீங்களும் அதே லிஸ்ட்ல தான் வருவீங்க. உங்களுக்கும் என்ன இல்ல? கடவுளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இல்லை. நீங்கள் வாசிப்பதே எதற்காக? எதற்காக?
ஒரு சம்பிரதாயத்துக்காக நீங்க வாசிக்கிறீங்க. அப்ப நீங்களும் எந்த லிஸ்ட்ல தான் வரீங்க? அதே பெயர் கிறிஸ்தவர்கள் என்ற லிஸ்ட்ல தான் நீங்க வரீங்க. மூணாவது ஒரு குரூப். இது என்ன குரூப்னா, மத சார்புள்ள ஒரு குரூப். இவங்க எப்படி வாசிப்பாங்கன்னா, பைபிளை நெடுமுழங்கால்ல பைபிள் வாசிப்பாங்க. ஏன்னா நெடுமுழங்கால்ல பைபிள் வாசித்தா இவங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எப்படி நடக்கும்? இப்போ நெடுமுழங்கால் இல்லாம பைபிள் வாசித்தாங்கன்னா இவங்களுக்கு நடக்கிற காரியம் ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். அதே நெடுமுழங்கால் நின்று வாசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம்? ஒரு 60 80ல போவோம். வேக வேகமா போவோம் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. இது யாருன்னா, மத ரீதியாக வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இன்னைக்கு நான் பைபிள் வாசித்தா கர்த்தர் என்னை என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார் சொல்லுங்க? ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நான் பைபிள் வாசித்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? பிசினஸ்ல ஒரு லாபம் கிடைக்கும். இன்னைக்கு நான் பைபிள் வாசிக்கிறதுக்கு எதை எடுக்க போறேன்னா, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை எடுத்து என்ன பண்ண போறேன்? வாசித்து அதை நான் என்ன பண்ண போறேன்? வாயினால அறிக்கையிட போறேன். கர்த்தர் இன்று முதல் உன்னை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். வசனத்தை எடுக்க வேண்டியது, வாசிக்க வேண்டியது, கண்ணை மூடிட்டு கர்த்தர் இன்று முதல் உன்னை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக வேண்டியது, எல்லா வேலையும் போய் பார்க்க வேண்டியது. அப்புறம் அடுத்த நாள், நீ கீழாகாமல் மேலவாய். வசனத்தை வாசிச்சுட்டு உடனே நீ கீழாகாமல் மேலவாய் அப்படின்னு அறிக்கையிட்டுட்டு வேலைக்கு போக வேண்டியது. அப்புறம் நான் உன்மேல் வைத்திருக்கிற நினைவுகள் உன்னதமான நினைவுகள், அது உன்னை அது தீமைக்கானதல்ல, அது நன்மைக்கான நினைவுகள். உடனே கர்த்தர் என் வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவான நினைவுகளை வைத்திருக்கிறார், அந்த நினைவுகள் தீமைக்கான நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை என்ன பண்ண வேண்டியது? அறிக்கையிட்டு போக வேண்டியது. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, மத ரீதியான கிறிஸ்தவர்கள். இவர்களும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, சுயநலவாதிகள். வேத வசனத்தை எதுக்கு பயன்படுத்துறாங்க? சுயநலம். என்ன சுயநலம்? இந்த வசனத்தை வாசிக்கிறது மூலம் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த வசனத்தை வாசிக்கிறது மூலமா எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார்? எனக்கு என்ன நன்மை நடக்கும்? எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? என்னுடைய வாழ்க்கையை சூழ்நிலைகளை எப்படி சாதகமாக மாறும்? எப்படி எனக்கு சாதகமாக சூழ்நிலைகள் கூடி வரும்? குடுகுடுப்பார வருவான், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, உங்க வீட்டுக்கு என்ன வரப்போகுது? செல்வம் தேடி வரப்போகுது. அந்த மாதிரி கிறிஸ்தவங்க. அவங்க எதுக்கு பைபிள் வாசிப்பாங்க? அவங்க தேடி தேடி எதை கண்டுபிடிப்பாங்க? வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், எனக்கு பிரயோஜனமான நன்மை தரக்கூடிய வார்த்தைகள், இவைகளை தேடி 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 என்ன பண்ணுவாங்க? கண்டுபிடித்து வேதத்தை வாசிப்போம். இது ஒரு குரூப். இதுக்கு என்ன குரூப்னா, ரிலீஜியஸ் குரூப். நம்ம இந்த 3 குரூப்ல எந்த குரூப்ல நம்ம இருக்கிறோம்? நம்ம கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக நாம் வழிபட்டு கொண்டு இருக்கிறோமா? அதனால வேதத்தை எடுத்து வாசிக்கிறோமா? கிறிஸ்தவத்தை ஒரு சடங்காச்சாரமாக நினைக்கிறோமா? அல்லது அந்த சடங்காச்சாரமான ஒரு முறையிலே வேத வசனத்தை வாசிக்கிறோமா? அல்லது கிறிஸ்தவனாய் இருக்கிறோம், ஆனால் வேதத்தை வாசிப்பதற்கு என்ன இல்லை? ஆர்வம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, தூண்டுதல் இல்லை, ஒரு ஏவுதல் இல்லை அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களா இருக்கிறோம்? முரட்டாட்டம் உள்ள, தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கிறிஸ்தவராய் நாம் என்ன பண்ண வரோம்? காணப்படுகிறோம். அப்போ நம்ம என்ன தீர்மானம் எடுக்கணும்? நானு முரட்டாட்டமான ஒரு கிறிஸ்தவனா என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். நான் ஒரு சடங்காச்சாரமான ஒரு கிறிஸ்தவனா இருக்க மாட்டேன். அல்லது இந்த கிறிஸ்தவத்தை ஒரு மதமா பின்பற்றக்கூடிய ஒரு கிறிஸ்தவனா இருக்க மாட்டேன். நான் தேவனை உண்மையாய் பின்பற்றக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாய் நான் இருக்க விரும்புகிறேன். கடவுளோடு உள்ள உறவிலே நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன். கடவுளோடு உள்ள உறவு எனக்கு மிக மிக முக்கியமானது. அப்போ நான் கடவுளை பற்றி இன்னும் என்ன பண்ண வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நீதியாய் இருக்க விரும்புகிறார். கடவுள் நியாயமாய் இருக்க விரும்புகிறார். ஆகவே நீதி என்றால் என்ன, நியாயம் என்றால் என்ன என்பதை நான் இன்னும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், ஆவலாய் இருக்கிறேன். அதன் மேல் என் நாட்டம் அதிகமாய் இருக்கிறது.
வாஞ்சை அதிகமாய் இருக்கிறது. ஆகவே வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுகிறேன்? வாசிக்கிறேன். கடவுளை பற்றி தெரிந்து கொள்கிறேன். நியாயத்தை பற்றி தெரிந்து கொள்கிறேன். நீதியை பற்றி தெரிந்து கொள்கிறேன். இந்த வார்த்தை என்னை நித்திய ஜீவனுக்கு நேராக என்ன பண்ணுகிறது? கொண்டு போகிறது. அதனால நான் வேதத்தை என்ன பண்ணுகிறேன்? ஆர்வத்தோடு, ஆசையோடு, ஒரு உந்துதலோடு இந்த வேத வசனத்தின் மேல நான் எப்படி இருக்கிறேன்? ஆர்வமா இருக்கிறேன் என்று அந்த ஆர்வத்தோடு வாசிக்கிறவர்கள்லாம் உண்மையான தேவன் விரும்புகிற கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ நம்ம பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கணும். பைபிளை என்ன பண்ணணும்? வாசிக்கணும். பைபிள் மேல உங்களுக்கு என்ன வரணும்? ஆர்வம் வரணும். அந்த ஆர்வத்தோட என்ன பண்ணணும்? எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க? 5 நிமிஷத்துல ஆரம்பி. டைம் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, ஒரு குறிப்பிட்ட நேரம், உங்களுக்கு எந்த நேரம், இப்பயே உட்காந்து யோசிங்க, எந்த நேரம் எனக்கு செட் ஆகும், அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அலாம் வச்சு ஒரு 5 நிமிஷம் வாசிக்க ஆரம்பிங்க. டெய்லி வாசிக்க ஆரம்பிங்க. அது உங்க வாழ்க்கை என்ன பண்ணும்? அப்படியே மாற்றி. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நம்மளால கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். நம்மளால எழுந்து நிற்போம்.